கிறிஸ்து புதிய உடன்படிக்கையின் இணைப்பாளராக இருக்கிறார். அழைக்கப்பட்டவர்கள் வாக்களிக்கப்பட்ட நிலையான உரிமை பெற்றை பெறுவார்கள். இது ஒரு சாவின் மூலம் ஏற்படுத்தப்பட்டது. தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவருடைய நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்புக்குரியவர்களே, தவக்காலத்தின் 5வது வாரம் வியாழக்கிழமை திருப்பலியை நிறைவேற்ற நாம் கூடியிருக்கிறோம். நற்கருணை பலியில் நாம் உடலோடும் ஆன்மாவோடும் நேரடியாக கலந்து கொள்ள முடியாத நிலையில் ஆன்மீக அளவில் நாம் அனைவரும் நற்கருணை ஆண்டவரோடு இருக்கிறோம். இயேசு ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் என்ற உறுதிப்பாட்டோடு இந்த திருப்பலியில் பங்கெடுப்போம். பல்வேறு விதமான கலக்கங்களுக்கும் துன்பங்களுக்கும் நாம் தொலைக்காட்சியில் பார்க்கின்ற உலக நிகழ்வுகள், கொரோனா வைரஸினால் ஏற்பட்டுள்ள பெரும் தாக்கங்கள், ஒரே நாளில் 900 பேர் இறக்கின்ற அளவிற்கு ஒரு நாட்டில் மட்டும் பாதிப்புகள், லட்சத்துக்கு மேற்பட்டவர்கள் அமெரிக்காவில் கொரோனா தொற்றுக்கு ஆளாயிருக்கிற நிலை, என்ன ஆகுமோ என்ற பீதியில் இருக்கிறோம். இந்த சூழ்நிலையில் நமக்கு நம்பிக்கை அளிக்கக்கூடியது ஒன்றுதான், அது இறைவார்த்தை. ஆண்டவருடைய இறைவார்த்தை எப்பொழுதும் ஊக்கமளிக்கக்கூடியது. எபிரேயர் திருமுகத்தில் நாம் வாசிக்கிறோம் 4:6 என்ற உணர்வில் நாம் இந்த நேரத்தில் தெய்வீக பணியை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவர் எவ்வளவு நல்லவர், ஆண்டவர் எவ்வளவு இரக்கமுள்ளவர், அவர் எவ்வளவு கருணையுள்ளவர் என்பதை தெரிந்தும் கடவுள் ஏன் இந்த கொரோனாவை கொண்டு வந்தார், எவ்வளவு பேரும் இறக்கின்ற வேளையில் இறைவன் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்று கடவுளுடைய பிரசன்னத்தை காண முடியாத அளவிற்கு நாம் விசுவாச கண்கள் மூடி இருப்பதற்காக ஆண்டவரிடம் மனமரத்தை மன்னிப்பு கேட்போம். இந்த திருப்பலியில் தகுந்தவரையும் பங்கெடுக்க நம்முடைய விசுவாசம் உண்மைக்காக இவ்வளவு உலகத்தில் சாவும் பயமும் இருக்கிற நேரத்திலும் கடவுளை காண தேட நினைக்காது 24 மணி நேரமும் வீட்டில் இருக்கிற போதும் விவிலியத்தை கையில் எடுக்க மனமில்லாமல் விவிலியத்தை, இறைவார்த்தையை வாசித்து நமக்குள் நம்பிக்கையை, நமக்குள் வசந்தத்தை, இன்னும் ஒரு முறை கூட விவிலியத்தை படிக்காத கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள்னா இந்த ஒரு நல்ல வாய்ப்பை பயன்படுத்தி இந்த துன்பகரமான நேரத்தில் வாழ்வளிக்கக்கூடிய ஆண்டவருடைய வார்த்தையை நான் ஒரு முறை தொடக்கத்திலிருந்து இறுதி வரை படிப்பேன் என்ற உறுதிப்பாடு சொல்ல முடியாத அளவிற்கு, இன்னும் டிவியையும் மற்ற பொழுதுபோக்குகளையும் நாடுகிற அளவிற்கு வீட்டில் இருக்க முடியாமல் தவிக்கிறோம். இறைவார்த்தை எடுத்து வாசிக்க முடியாமல் இருக்கிற நம்முடைய அவசரங்களுக்கும் சாத்தானுடைய ஈர்ப்புக்கு இடம் கொடுத்து இறைவன் எடுத்து வாசி என்று சொல்லுகிற இந்த துன்பகரமான காலத்தில் எடுத்து வாசி என்று அகஸ்தினாருக்கு சொன்ன அந்த செய்தியை நமக்கு சொல்வதை நாம் கேட்காமல், இறைவார்த்தையை படிக்காமல், மனித வார்த்தைகளை வாட்ஸ்அப்புகளில் பார்க்கிற செய்திகளை கேட்டு அச்சத்தில் இருக்கிற நாம் கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுது கடினமான பரிசுத்தவரையாகியும் வானதூதர் புனிதரை வரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நாம் பங்கெடுக்கும் இந்த கல்வாரி திருப்பலி வழியாக நம்மை முடிவில்லாத வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஜெபிப்போமாக. இரக்கமே உருவான இறைவா, உமது இரக்கத்தில் நம்பிக்கை வைத்து உம்மை மன்றாடும் மக்களோடு உடனிருந்து அவர்களை கனிவுடன் கண்ணோக்கி அருளும். கொரோனா வைரஸின் தொற்றினால் பாதிக்கப்பட்டிருக்கிற குடும்பங்களுக்கு லாசருடைய குடும்பத்திற்கு விரைந்து சென்று ஆறுதல் அளித்தது போல் அவர்களுக்கு ஆறுதலும் சுகமும் அளிக்கவும் இந்த கொரோனா தொற்றானது மற்ற மனிதர்களை சென்றடையாத வண்ணம் எங்களை எல்லாம் அமைதியிலும் உம் வழிகாட்டுதலிலும் எங்களை வாழச் செய்ய துணை செய்ய வேண்டும் என்று உமது வாக்குறுதியின் உரிமையாளர்களாய் நாங்கள் எந்தவித தொந்தரவுக்கு ஆளாகாமல் வாழ எங்களை லாசருடைய குடும்பத்திற்கு விரைந்து சென்று ஆறுதல் அளித்தது போல் அவர்களுக்கு ஆறுதலும் சுகமும் அளிக்கவும்
இந்த கொரோனா தொற்றானது மற்ற மனிதர்களை சென்றடையாத வண்ணம் எங்களை எல்லாம் அமைதியிலும் உம் வழிகாட்டுதலிலும் எங்களை வாழச் செய்ய துணை செய்ய வேண்டும் என்று உமது வாக்குறுதியின் உரிமையாளர்களாய் நாங்கள் எந்தவித தொந்தரவுக்கு ஆளாகாமல் வாழ எங்களை ஆசீர்வதியும். உமோடு பரிசுத்த ஆவியின் ஐக்கியத்தில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். எண்ணற்ற நாடுகளுக்கு நீ தந்தையாவாய். தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 17. இறைவனின் உயிருள்ள வார்த்தைகள் 3 முதல் 9 இறுதியாக. அந்நாட்களில் ஆபிரகாம் பணிந்து வணங்க கடவுள் அவரிடம் கூறியது, உன்னுடன் நான் செய்து கொள்ளும் உடன்படிக்கை இதுவே. எண்ணற்ற நாடுகளுக்கு நீ தந்தையாவாய். இனி உன் பெயர் ஆபிரகாம் என்றும் ஆபிரகாம் என்று பெயரால் நீ அழைக்கப்படுவாய். ஏனெனில் எண்ணற்ற நாடுகளுக்கு உன்னை நான் மூதாதையாக்குகிறேன். மிக பெருமளவில் உன்னை பழுகச் செய்வேன். உன்னிடமிருந்து நாடுகளை உண்டாக்குவேன். உன்னிடமிருந்து அரசர்கள் தோன்றுவர். தலைமுறை தலைமுறையாக உன்னுடனும் உனக்கு பின்வரும் உன் வழிமரபினருடனும் என்றுமுள்ள உடன்படிக்கையை நான் நிலைநாட்டுவேன். இதனால் உனக்கும் உனக்கு பின்வரும் உன் வழிமரபினருக்கும் நான் கடவுளாக இருப்பேன். நீ தங்கி இருக்கும் நாட்டையும் கானான் நாடு முழுவதையும் என்றுமுள்ள உரிமை சொத்தாக உனக்கும் உனக்கு பின்வரும் உன் வழிமரபினருக்கும் வழங்குவேன். நான் அவர்களுக்கு கடவுளாக இருப்பேன் என்றார். மீண்டும் கடவுள் ஆபிரகாமிடம், நீ இதை கடைபிடிக்க வேண்டும் என்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல். நீங்கள் சொல்ல வேண்டிய பல்லவி. ஆண்டவர் தமது உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொள்கின்றார். ஆண்டவர் தமது உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொள்கின்றார். ஆண்டவரையும் அவரது ஆற்றலையும் தேடுங்கள். அவரது திருமுகத்தை இடையராது நாடுங்கள். அவர் செய்த வியத்தகு செயல்களை நினைவு கூறுங்கள். அவர் தம் அருஞ்செயல்களையும் அவரது வாய்மொழிந்த நீதி தீர்ப்புகளையும் நினைவில் கொள்ளுங்கள். பல்லவி. ஆண்டவர் தனது உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொள்கிறார். அவரின் ஊழியராம் ஆபிரகாமின் வழிமரபே, அவர் தேர்ந்து கொண்ட யாக்கோபின் பிள்ளைகளே, அவரே நம் கடவுளாகிய ஆண்டவர். அவரின் நீதி தீர்ப்புகள் உலகம் அனைத்திற்கும் உரியன. பல்லவி. ஆண்டவர் தமது உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொள்கிறார். அவர் தமது உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொள்கின்றார். 1000 தலைமுறைக்கென தாம் அளித்த வாக்குறுதியை நினைவு கூறுகின்றார். ஆபிரகாமுடன் தாம் செய்து கொண்ட உடன்படிக்கையையும் ஈசாக்குக்கு தாம் ஆணையிட்டு கூறியதையும் அவர் நினைவில் கொண்டுள்ளார். ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயர்கள் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். உங்கள் இதயங்களை கடினப்படுத்தி கொள்ளாதீர்கள். மாறாக ஆண்டவரின் குரலை கேட்பீர்களாக. ஆயர்கள் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு யூதர்களிடம், என் வார்த்தையை கடைபிடிப்போர் என்றுமே சாக மாட்டார்கள் என
உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். யூதர்கள் அவரிடம், நீ பேய் பிடித்தவன் தான் என்பது இப்போது தெரிந்துவிட்டது. ஆபிரகாம் இறந்தார், இறைவாக்கினர்களும் இறந்தார்கள். ஆனால் என் வார்த்தையை கடைபிடிப்போர் என்றுமே சாக மாட்டார் என்கிறாயே. எங்கள் தந்தை ஆபிரகாமை விட நீ பெரியவனோ? ஆபிரகாம் இறந்தார், இறைவாக்கினரும் இறந்தனர். நீர் யார் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறாய் என்றார்கள். இயேசு மறுமொழியாக, அவரையே நீங்கள் உங்கள் தந்தை என்றும் சொல்கிறீர்கள். ஆனால் அவரை உங்களுக்கு தெரியாது, எனக்கு தெரியும். எனக்கு அவரை தெரியாது என நான் சொன்னால் உங்களைப் போல் நானும் பொய்யனாவேன். அவரை எனக்கு தெரியும், அவருடைய வார்த்தைகளையும் நான் கடைபிடிக்கிறேன். உங்கள் தந்தை ஆபிரகாம் நான் வரும் காலத்தை காண முடியும் என்பதை முன்னிட்டு பேரு வகை கொண்டார். அதனை கண்டபோது மகிழ்ச்சியும் கொண்டார் என்றார். யூதர்கள் இயேசுவை நோக்கி, உனக்கு இன்னும் 50 வயது கூட ஆகவில்லை, நீ ஆபிரகாமை கண்டிருக்கிறாயா என்று கேட்டார்கள். இயேசு அவர்களிடம், ஆபிரகாம் பிறப்பதற்கு முன்பே நான் இருக்கிறேன் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இதை கேட்ட அவர்கள் அவர் மேல் எரிய கற்களை எடுத்தார்கள். ஆனால் இயேசு மறைவாக நழுவி கோவிலிலிருந்து வெளியேறினார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவார்த்தை எப்பொழுதும் ஊக்கமளிக்கக்கூடியது. எபிரேயர் திருமுகத்தில் நாம் வாசிக்கிறோம் 4:12, இறை வார்த்தை ஆற்றல் மிக்கது, உயிர் உள்ளது, எந்த வாளினும் கருக்கு வாய்ந்த, எந்த வாளினும் கூர்மையானது, இரு பக்கமும் வெட்டக்கூடிய கூர்மையுடையது, உள்ளத்தின் எண்ணங்களை சீர்தூக்கி பார்க்கிறது என்று இறை வார்த்தையின் வல்லமை நமக்கு சொல்லப்பட்டது. இந்த இறை வார்த்தையான வாக்கு மனோருவான கடவுள் அவருடைய பிறப்பிலும் அவருடைய உயிர்ப்பிலும் மக்களுக்கெல்லாம் சொன்ன மாபெரும் நற்செய்தி அஞ்சாதீர்கள் என்ற இறைவார்த்தை. கடவுள் நம்மை அஞ்சாமல் வாழ அழைக்கிறார். அச்சம் என்பது நமக்கு எதையும் கொண்டு வரப்போவதில்லை. ஆனால் இறை வார்த்தை மீது நம்பிக்கை கொண்டால் அது வாழ்வளிக்கும் என்று இன்றைய நற்செய்தியும் சொல்கிறது. இயேசுவின் வார்த்தைகளை நம்பி 38 ஆண்டுகள் முடங்கி கிடந்த முடவன் எழுந்து நடந்தான். ஆக இறை வார்த்தையை நம்பினால் 38 ஆண்டுகள் என்ன, எவ்வளவு பெரிய பிரச்சனை ஆனாலும் சாதிக்க முடியும் என்பதுதான். ஆண்டவர் இயேசுவின் வார்த்தையை கேட்டு அதை நம்பிக்கையோடு நிறைவேற்றியவர்கள் புதுமையை பார்த்தார்கள் என்று பார்க்கிறோம். ஆக இறை வார்த்தையின் வல்லமையை ஏற்றுக்கொண்ட ஆபிரகாம் வாக்கு வடிவிலான அந்த கடவுளுடைய வார்த்தையின்படி நடந்து அவர் எல்லா மக்களுக்கும் ஆசீர்வாதமாக மாறுகிறார். ஆக இறை வார்த்தையின் வல்லமையை உணர்ந்து இறை நம்பிக்கையோடு கடவுள் நம்மோடு இருக்கிறார் என்ற நம்பிக்கையில் நாமும் இருந்தால் இந்த பயமும் அச்சமும் கொரோனா போன்ற கொள்ளை நோயும் கூட நமக்கு கடவுளுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொடுக்கின்ற ஒரு சந்தர்ப்பமாக மாறிக்கும் என்று இன்றைய நற்செய்தியும் சொல்கிறது. இயேசுவின் வார்த்தைகளை நம்பி 38 ஆண்டுகள் முடங்கி கிடந்த முடவன் எழுந்து நடந்தான். ஆக இறை வார்த்தையை நம்பினால் 38 ஆண்டுகள் என்ன, எவ்வளவு பெரிய பிரச்சனை ஆனாலும் சாதிக்க முடியும் என்பதுதான். ஆண்டவர் இயேசுவின் வார்த்தையை கேட்டு அதை நம்பிக்கையோடு நிறைவேற்றியவர்கள் புதுமையை பார்த்தார்கள் என்று பார்க்கிறோம். ஆக இறை வார்த்தையின் வல்லமையை ஏற்றுக்கொண்ட ஆபிரகாம் வாக்கு வடிவிலான அந்த கடவுளுடைய வார்த்தையின்படி நடந்து அவர் எல்லா மக்களுக்கும் ஆசீர்வாதமாக மாறுகிறார். ஆக இறை வார்த்தையின் வல்லமையை உணர்ந்து இறை நம்பிக்கையோடு கடவுள் நம்மோடு இருக்கிறார் என்ற நம்பிக்கையில் நாமும் இருந்தால் இந்த பயமும் அச்சமும் கொரோனா போன்ற கொள்ளை நோயும் கூட நமக்கு கடவுளுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொடுக்கின்ற ஒரு சந்தர்ப்பமாக மாறும் என்ற உணர்வில் நாம் இந்த நேரத்தில் தெய்வீக பணியை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவர் எவ்வளவு நல்லவர், ஆண்டவர் எவ்வளவு இரக்கம் உள்ளவர், அவர் எவ்வளவு கருணை உள்ளவர் என்பதை தெரிந்தும் கடவுள் ஏன் இந்த கொரோனாவை கொண்டு வந்தார், எவ்வளவு பேரும் இறக்கின்ற வேளையில் இறைவன் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்று கடவுளுடைய பிரசன்னத்தை காண முடியாத அளவிற்கு நம் விசுவாச கண்கள் மூடி இருப்பதற்காக ஆண்டவரிடம் மனமரத்தை மன்னிப்பு கேட்போம். இந்த திருப்பலியில் தகுந்தவரையும் பங்கெடுக்க நம்முடைய விசுவாசம் உண்மைக்காக இவ்வளவு உலகத்தில் சாவும் பயமும் இருக்கிற நேரத்திலும் கடவுளை காண தேட நினைக்காது 24 மணி நேரமும் வீட்டில் இருக்கிற போதும் விவிலியத்தை கையில் எடுக்க மனமில்லாமல் விவிலியத்தை
ஆண்டவரை அனைத்து வாங்கி போற்றுகிறோம். அற்புதங்களும் நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுக்கொண்டோம். நிலத்தின் உழைப்பும் மனித உழைப்பும் பயணமான இந்த அப்பம் எங்களுக்கு வாழ்வழைக்கும் அப்பமாக மாறும். இறைவனிடங்கள் வாழ்த்து தருவாராக. ஆண்டவரே அனைத்து நிர்வாகமை போற்றுகிறோம். அற்புதங்களும் நாங்கள் திராட்சை ரசத்தை பெற்றுக்கொண்டோம். நிலத்தின் உழைவும் திராட்சை கொடியின் பலனுமான இந்த ரசம் எங்களுக்கு வாழ்வழைக்கும் பானமாக மாறும். ஆண்டவரை குற்றம் நீங்கி என்னை கழுவியர்களும் பாவத்திலும் முற்றிலும் கழுவி போக்கியர்களும் நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் இந்த திருப்பலி உமக்கு உகந்ததாக மாறுவதாக. அன்புக்குரிய இறை மக்களே, உங்களுடையதும் என்னுடையதுமான இந்த திருப்பலி எல்லாம் தந்தையாகிய கடவுளுக்கு ஏற்றதாக முடிச்சிருக்கீர்கள். ஆண்டவரே, மக்கள் ஒப்புக் கொடுக்கும் இத்திருப்பலியை கனிவுடன் கண்ணோக்கி அருள வேண்டுகின்றோ. இந்த நற்கருணை திருப்பலியின் பயனாக மக்கள் மீது வந்திருக்கும் இந்த கொள்ள நோய் முற்றிலும் நீங்க நீர் இந்த அப்பத்தையும் ரசத்தையும் வாழ்வழிக்கும் அருட்சாதனமாக மாற்ற வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். அவர் உங்களோடு இருப்பாரா. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆகவே. ஆண்டவரே, தூயவரானதே என்னுடைய எல்லாம் இறைவா, என்னால் விடத்திலும் நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துவதையாகவே நீதியுமாகும். எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலுமாகும். எங்கள் உண்ணான் நோன்பின் வழியாக நீர் எங்கள் மீது எங்கள் தீய நாட்டங்களை நீர் எங்களிடமிருந்து அகற்றுகிறேன். மனதை மென்மேலும் எழுப்புகின்றேன். நற்பண்புகளையும் அவற்றிற்கான பரிசுகளையும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக பெற செய்கின்றேன். ஆண்டவர் வழியாக மாண்பை மாணவர்கள் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோருமை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோரும் திருமணம் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றிலுள்ள ஆற்றல்களும் செராவின்களும் ஒன்று கூடி அக்களித்துக் கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் பொருளையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் உண்மை தாழ்மையுடன் இறைஞ்சி ஒரே பொருளாய் சொல்வதாவது: தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே பரிசுத்த ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மையாக்க வேண்டும் என மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவை எங்களுக்கு மாறுவதாக. அவர் பாடுபட மனமும் வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கெல்லாம் கொடுத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கெல்லாம் அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது விசுவாசத்தின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்து வைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வதற்கும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமணம் என்றும் மக்களுடைய உடைய தகுந்தவர்களை ஏற்றுக்கொண்டேன். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடல் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகமெல்லாம் பறந்து கிடக்கிறோம் திருச்சபைக்காக ஜெபிக்கிறோம். கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டிருக்கிற உலக மக்களுக்காக மன்றாடுகிறோம்.
எங்கள் பரிசுத்த திருத்தந்தை பாப்பரசர் பிரான்சிஸ், எங்கள் ஆயர் தேவதாஸ் அம்ப்ரோஸ், எல்லா திருநெல்வேலி அனைவரோடும் முதல் திரு அவை அன்பின் நிறைவை அடைய செய்தருடம். உயிர் தழுவோம் என்ற நம்பிக்கையோடு வாழ்ந்திருந்து போன எல்லா சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவுகூர்ந்து உமது ஒளிமிக்க திருமுனியற்றருளும். எங்கள் அனைவரும் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான மாட்சிமைக்குரிய மரியாள், அவருடைய அன்பு கணவரான எங்கள் பாதுகாவலர் கனவின் புனித சூசையப்பர், இயேசுவின் திருத்தூதர்கள், இவ்வுலகில் முகவந்துவரை வாழ்ந்த எல்லா புனிதர்களோடும், குறிப்பாக கொரோனா வைரஸ் என்ற கொள்ளை நோயிலிருந்து எங்களை காப்பாற்ற பரிந்து பேசும் புனித கொரோனாவிடமும் புனித செபஸ்தியார் வழியாகவும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை தாழ்மையாய் வேண்டுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையால் பயிற்சி பெற்றுள்ள நாம் துன்ப வேளையில் நம்முடைய பிரச்சனைகளான கொரோனா வைரஸ் சூழலை நாம் தந்தையை நோக்கி ஜெபிக்கும்படி நம் ஆண்டவர் கற்பித்த ஜெபத்தை கரம் வைத்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமைகளிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை, தீமைகள், நோய்கள், பேய்கள், அந்தகார சக்திகள், உலக மக்களை வாட்டிக் கொண்டிருக்கிற கொள்ளை நோய்கள் அனைத்திலிருந்தும் எங்களுக்கு விடுதலை அளித்து அமைதி என்ற கொடையை உலக மக்களுக்கு வழங்குவீராக. உமது இரக்கத்தினால் நாங்கள் இனிமேல் பாவத்தில் விழாமல் பாவத்தின் தலைவனான சாத்தானை எதிர்த்து உலகில உன் பிரசன்னத்தில் மகிழ்ச்சியாகவும் நலமாகவும் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரும்பத்துக்காகவும் எங்கள் ஆண்டவர் இயேசுவின் இரண்டாம் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதி உங்களுக்கு தருகிறேன் என்றும் சீடர்களுக்கு வாக்களித்தீரே. எங்கள் குற்றங்கள் குறைகளை பாராமல் நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் இந்த திருப்பலியையும் எங்கள் விசுவாசத்தையும் கண்ணோக்கி ஆண்டவரே, எங்களுக்கும் எங்கள் குடும்பத்திற்கும் உலக குடும்பத்திற்கும் நீர் கொடுக்கின்ற வானக அமைதியை கொடுத்து இந்த கொரோனா தொற்றிலிருந்து முழு விடுதலை அளித்து எங்களுக்கு வாழ்வளிப்பீராக. அமைதியும் ஒற்றுமை மனிதரிடத்தில் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக மன்றாடுகிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அமைதியும் கொரோனா தொற்று நோயிலிருந்து நமக்கு முழு சுகமும் அளித்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். அமைதி. உலகின் பாவங்களை போக்கும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவன் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவன் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். அன்பார்ந்தவர்களே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அக்கறைக்கு போகலாம் என்று சீடர்களை அழைத்து சென்ற போது ஏற்பட்ட கடும் புயலில் படகு மூழ்குகின்ற நிலையில், ஆண்டவரே, நாங்கள் சாகிறோமே, உமக்கு எங்கள் மீது அக்கறை இல்லையா என்றது போல இந்த உலகம் கடவுள் நம்மை காக்க மாட்டாரா, கடவுள் நம்மை கைவிட்டு விட்டாரே என்று சொல்லிக் கொண்டிருக்கிற நம்முடைய விசுவாசமற்ற நிலையில் ஆண்டவர் சொல்கிறார், ஏன் அஞ்சுகிறீர்கள், ஏன் கலங்குகிறீர்கள், உங்களுக்கு விசுவாசம் இல்லையா என்று சொல்லி காற்றையும் கடலையும் கடிந்து கொண்டது போல இந்த கொரோனாவை கடிந்து கொள்கின்ற ஆண்டவர் இவருடைய திருவிருந்திற்கு அழைக்கப்பட்ட நாம் அனைவரும் பேர் பெற்றோர். கிறிஸ்துவின் திருவுடல் திருரத்தம் உட்கொள்ளும் எனக்கு உங்களுக்கும் நித்திய வாழ்வளிப்பதாக. தம் சொந்த மகன் என்றும் பாராது அவரை நம் அனைவருக்காகவும் ஒப்புவித்த கடவுள் அவரோடு அனைத்தையும் நமக்கு அருள்வார். ஜெபிப்போமாக. ஆண்டவரை, மீட்பளிக்கும் கொடைகளால் நிறைவு பெற்ற நாங்கள் உமது இரக்கத்தை இறைஞ்சி கேட்கின்றோம். அதனால் இம்மை வாழ்வில் எங்களுக்கு ஊட்டம் அளிக்கும் இந்த நற்கருணை அருளையாளத்தால் நாங்கள் முடிவில்லாத வாழ்வில் பங்கு பெறச் செய்வீராக. உம் மக்களோடு சேர்ந்து
செலுத்த முடியாத இந்த தனிப்பலியை தனியாக செலுத்துகின்ற இந்த கணவன் புனித சூசையப்பர் திருத்தலத்திலிருந்து எழுப்பப்படுகின்ற இந்த தெய்வீக பலி உலக மக்களுக்கு கொரோனாவிலிருந்து முழு விடுதலை அளிப்பதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவும் மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் அறிமுகம் கணவன் புனித சூசையப்பர் வழியாக நிறைவாக ஆசீர்வதித்து விரைவில் கொரோனாவிலிருந்து முழு விடுதலை அளித்து நம்மை அமைதியில் இளைப்பாறச் செய்வாராக. ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளைகளாக சென்று வாழ்வோம். இந்த திருப்பலியத்துடன் நிறைவு பெற்றது.